சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல மும்பை தோக்க நான் காரணம் இல்லைங்க, அவர் வந்தாரு எங்க கதையை முடிச்சுட்டாருன்னு ஹர்திக் பாண்டியா தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா தோல்விக்கான காரணங்களா என்னென்ன விஷயங்கள் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்ல எம்எஸ் தோனி, சிவம் துபே, ருத்ராஜ் கேட்டோட அதிரடி ஆட்டத்தால சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆடி 20 ஓவர்ல 4 விக்கெட்ல பெருக்கி 206 ரன் அடிச்சாங்க. பின்னர் களமிறங்கிய மும்பை அணியில ரோஹித் சர்மா சதம் அடிச்சாலும் சிஎஸ்கே மிரட்டலான பந்துவீச்சு காரணமா 20 ஓவர் முடிவுல 186 ரன்கள் மட்டும் அடிச்சதுனால 20 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா, இந்த போட்டியில 207 ரன் அப்படிங்கிற இலக்கு கண்டிப்பா இந்த ஆடுகளத்துல ஈஸியா எட்ட வேண்டிய இலக்குதான். ஆனா சிஎஸ்கே அணியோடைய மிக சிறந்த பந்துவீச்சு காரணமா நாங்க தோற்கடிக்கப்பட்டோம். இந்த ஆட்டத்துல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினது டோனியும் பதிரானாவும் தான். சிஎஸ்கே அணி அவங்களுடைய அறிவு கூர்மையான திட்டங்கள் காரணமா எங்களை தோற்கடிச்சிட்டாங்க. வான்கேடிய மைதானத்துல ஒரு பக்க பவுண்டரி கொஞ்சம் தூரமானது, அதை சிறப்பா சிஎஸ்கே வீரர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க. மேலும் இந்த மேட்ச்ல ஸ்டெம்புக்கு பின்னால இருக்கிற டோனி அவர்கள் சிறந்த திட்டமிடக்கூடிய நபர். போட்டிக்கு தகுந்த மாதிரி, கடின சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பவுலர்களை யூஸ் பண்ண திட்டங்களை வகுக்கக்கூடிய வீரர். அவருடைய திட்டத்தாலும் அவருடைய வியூகத்தாலும் எங்க சொந்த மண்ல எங்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து எங்களை வீழ்த்திட்டாங்க. அதுலயும் நாங்க முதல் 11 ஓவர் இலக்க நோக்கி கரெக்டா நகர்ந்து கொண்டுட்டு இருந்தோம். ஆனா பதிரானா எங்க கிட்ட இருந்து வெற்றியை தட்டி பறிச்சிட்டாரு. அவருடைய வித்தியாசமான பந்து வீச்சை எதிர்கொள்றது கஷ்டம். அதுலயும் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து சிஎஸ்கே கேம்குள்ள வந்தாங்க. அதற்கப்புறம் சிஎஸ்கே மாஸ்டர் பிளான் காரணமா கடைசி கட்டத்துல பால் ஒழுங்கா பேட்டுக்கு வரல. கிரவுண்ட் ஒரு பக்கம் தூரமா இருக்கிறத யூஸ் பண்ணி சிஎஸ்கே பவுலர்கள் ஏற்கனவே வெல் பிளானோட வந்து எங்களை வீழ்த்திட்டாங்க. இந்த ஆடுகளம் சுழல்பந்து வீச்சாளர்களை விட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் தான் சிறப்பா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பிட்ச்ல ஸ்பின்னருக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்காம ஃபாஸ்ட் போலருக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்தோம். சிவம் துபேவுடைய அதிரடியை கட்டுப்படுத்த நாங்க வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சோம். அதுவும் பண்ண முடியாம போச்சு. கடைசி கட்டத்துல டோனி வந்து ஒரு மிகப்பெரிய கேம் செஞ்சரா மாறிட்டார். அந்த சமயத்துல அவருக்கு பந்து வீசுறது கஷ்டம்தான். அவர் அதை யூஸ் பண்ணி சம்பவம் பண்ணிட்டார். மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்த 4 போட்டி வெளியூர்ல போய் விளையாட போறோம். அந்த 4 போட்டியும் முக்கியமான போட்டி. நாங்க அறிவுபூர்வமா செயல்பட்டு எங்க இலக்கை எட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம். கண்டிப்பா அதை முடிவு பண்ணி நாங்க அடுத்து வரக்கூடிய போட்டிகள்ல விளையாடுவோம்னு ஹர்திக் பாண்டியா பேசிட்டு போயிட்டாரு. சோ ஹர்திக் பாண்டியா பேசுற மாதிரியே பதிரான எம்எஸ் தோனி தான் இந்த மும்பை தோல்விக்கு காரணமா, இல்ல ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர் வீசினதுனாலதான் மும்பை தோத்தாங்களா? மும்பை அணி தற்போது பரிதாப நிலையில இருக்காங்க. இதற்கப்புறம் தொடர்ந்து வெற்றி பெற்று மும்பை அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.